இன்றைக்கு காலையில் வந்து இன்றைக்கு பெஞ்ச மழையினால காலையில் பொதுவாக 2 மழை தொடர்ந்து மழையாக கிடக்குது. அப்போ இன்றைக்கு காலையில் பெஞ்ச மழையினால வந்து ஒரு எதர்ச்சியாக இடத்தால போன இடத்துல ஒரு அக்கா ஒன்றுக்கிட்ட கூப்பிட்டேன், அண்ணன் கொஞ்சம் வந்துட்டு போங்கன்ட்டு. சரி நாங்கள் அவடத்தை போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து வளவுக்குள்ளேயும் தண்ணி, வீட்டுக்குள்ளேயும் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அப்போ என்னால் ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்போண்டு உதவி உண்டு அவங்களுக்கு அந்த இடத்துல சரணத்தில் செய்ய வேணும்னு ஒரு எண்ணம் கொண்டு வந்தது. அப்போ அதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியும் செய்யிருக்கிறேன். பார்க்குற உறவுகள், நண்பர்கள் மறக்கிறாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்ன சமைக்கிறீங்க? மீன் தந்துவாங்க. மீன் தந்துவாங்க சமைக்கிறோம். சரி சரி. இவங்க என்ன வயசு? அதுக்கு 1 வயசு. சரி. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி என்ன தம்பி? வீட்டுக்குள்ள தண்ணி என்ன? ஆண்டவனே, என்னடா தம்பி இது? லைட் வெளிச்சம் ஒன்றும் இல்லடா வீட்டுக்குள்ளே. லைட் ஆன்ட்ருக்கேன். தண்ணி எவ்வளோ கிராம் நிற்கிது பார்ப்போம். இல்லை பார்ப்போம், தள்ளி இல்லை பார்ப்போம் கொஞ்சம். என்னன்றா அதுக்குள்ள சீக்கிறீங்க? ஆண்டவனே, தண்ணி எதால காய்ச்சி ஓடுது? அந்த மூளையாலையா? மூளையில ஓடி வருது என்ன காய்ச்சி? இவ்வளோ வருது என்ன? உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். காலையில் போய் நாங்கள் ஒரு சில இதுகளை வந்து பார்த்தனாங்க. பார்த்த இடத்துல அக்காளுடைய நிலப்பாடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. அப்போ பெஞ்ச மழைக்கு வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி, பொடியன் படிக்கிற பொடியன் பைவரும் கொஞ்சம் வாய் பேச மாட்டார், கட்டிக்கொள்ள மாட்டார். அக்காட பேர் என்ன? சிவராசா லட்சுமி. என் கணவர் சிவராசா, சிங்கராசா சிவராசா. அவருக்கு வாய் பேச முடியாது உள்ளது, காது கேட்க முடியாது உள்ளது. எனக்கு 2 பிள்ளைகள் உள்ளது. என் வீட்டு ஃபுல்லா தண்ணிக்குள்ளா இருக்கின்றது. வீடு படுக்க இடம் இல்லை. பக்கத்து வீட்டுலாம் படுக்க நாங்க. எங்களுக்கு வசதி இல்லை, படுக்கிறதுக்கு வசதி இல்லை, வீடு வர வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. நடு பைப்பு கரண்ட் வசதி எல்லாம் கொஞ்சம் குறைவானது. எங்களுக்கு சரியான கஷ்டம். வறுமை கோட்டைக்குள்ள வாழ்றாங்க. எங்களுக்கு தொழில் அன்றைக்கு ஒரு 500 ரூபா 600 ரூபா அப்படிதான் தொழில் நடக்கு வருமானம். எங்களுக்கு இந்த பிள்ளைகளை கொண்டு பண்ணி போறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. உங்களால வேண்ட அளவு எங்களுக்கு உதவி செய்யுமாறு தான் கேட்டுக்கொள்ளுங்க. தம்பியோட பேர் என்ன? கிஷோர்ஜன். நான் வந்து புது ஸ்கூல்ல படிக்கிறேன். தரம்பட்டி காலேஜில் இருக்கின்றேன். நான் வந்து பாடசாலை செல்வதற்கு சீருடைகள் காலணிகள் எல்லாம் வாங்குவதற்கு கட்டணமாக உள்ளது. பிறகு நான் வந்து தரம்பட்டி காலேஜில் இருக்கும்போது எனக்கு அன்றாட உணவுகள் கொண்டு செல்வதற்கு கட்டணமாக இருந்தது. தங்கச்சியோட பேர் நமக்கா? தங்கச்சிக்கு காலையில வந்து நான் சோம்பிட்டான்னு சொன்னீங்க. எனது மகளுக்கு காய்ச்சலாக கிடந்தவர், வகுத்து போட்டமாகவும் காய்ச்சல் ஓட்டமாகவும் இருந்தவர். அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் சொன்னாங்க, அவங்களுக்கு பிளட் குரூப் கொஞ்சம் காணாதாமாம் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு நாங்கள் எல்லாரும் கேட்டு பார்த்தோம். வெள்ளிக்கிழமை அளவு கொண்டு வருமாறு கேட்டு சுட்டிக்காங்க. எங்களுக்கு எப்படி 2 குழந்தைக்கு என்ன மாதிரி சொல்லுங்க, ஒரு முடிவு கொண்டு எங்களுக்கு உங்களால ஏற்ற அளவு என் மகனுக்கு செய்யுங்க. அது தாழ்மையாக எல்லாரும் கேட்டுக்கொள்ளுவேன். எல்லாரும் நான் இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சொன்னாங்க, பிளட் காணாதாமா, உங்க பிள்ளைக்கு
கொஞ்சம் குறைவாடிக்கு உங்களை பிள்ளைய நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டார்கள். நான் நேற்று டிக்கெட் பெட்டி விட்டார்கள், வெள்ளிக்கிழமை கொண்டு வருமாறு என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை கொண்டு போகணும். உங்களால எந்த அளவு எனக்கு உதவி செய்யுங்க. அண்ணன் சிவராசன் கைக்கு கொள்ள மாட்டார், உங்களால் இயன்ற உதவிகளை எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு செய்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். முடிஞ்சவர்கள் எங்களை சனதாக பார்க்கிற நண்பர்கள், உறவுகள் சப்பேற்கணும். நன்றி, வணக்கம்.